ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்திநெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். முக்தி பெற்ற ஆன்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் வேற்றுமை இல்லை என்கிறது சாந்தோக்கிய உபநிடதம். தேனீக்கள் பல்வேறு செடிகளின் சாரங்களில் இருந்து ஒரே சாரமாகத் தேனைத் தயாரிக்கின்றன. அச்செடிகளின் சாரங்கள் நான், இந்த செடியின் சாரம் நீ, அந்தச் செடியின் சாரம் என்று வித்தியாசம் பாராட்டிக் கொள்வதில்லை, எல்லாம் ஒரே சாரம்தான். அதுபோலவே முக்தி அடைந்த ஆன்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் வேற்றுமை இல்லை. சாந்தோக்கிய உபநிடதம். பிரம்மம் ஆனந்த மயமாய் இருப்பது போல் முக்தி அடைந்த ஆன்மாவும் பேரின்பத்தில் திளைத்தபடி ஆனந்தமயமாக இருக்கும். நூலில் ஒரு இழை பிரிந்திருந்தாலும் ஊசியின் காதுக்குள்ளே நுழையாது. அதுபோல கடுகளவு ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள ஆன்மா பிறவி எடுத்து வர வேண்டும் என்பார் பகவான் இராமகிருஷ்ணர். திருநெல்வேலி அல்வா சாப்பிட வேண்டும் என்ற ஆசை தீவிரமாக எழுந்து அதில் நிறைவேறாமல் போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவ ஆன்மா ஒரு பிறவிக்கு வருமாம். ஒரு ஆன்மா முக்தி அடைய 10 லட்சம் ஆண்டுகள் ஆகலாம், 10,000 ஆண்டுகள் ஆகலாம், 1000 ஆண்டுகள் ஆகலாம். ஒருமுறை அம்மா ஒரு பக்தனுக்கு அருள்வாக்கு சொன்னாள். மகனே, 18 மைல் கடந்து வந்துவிட்டாய், இன்னும் 2 மைல்தான் பாக்கி, கஷ்டப்பட்டு முடித்து ஓடி வந்துவிடு என்றாள். 18 மைல் என்பது 18 பிறவிகளாக இருக்கலாம். இன்னும் 2 பிறவிகள் அவரெடுத்தாக வேண்டும் போலும். தனது அந்திம காலத்தில் இராமானுஜர் சீடர்களுக்கு சொன்னார், ஆத்ம யாத்திரை தெய்வாதீனம், தேக யாத்திரை கர்மாதீனம். ஆன்மாவின் பயணம் என்பது இறைவனது திட்டப்படி அமைவது, இந்த உடம்பின் பயணம் என்பது அவரவர் கர்ம வினையை ஒட்டி அமைவது. ஓம் சக்தி.